ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்மனம் மாறாத கிராமத்து ஸ்டைலில் சுட்ட கத்திரிக்காய் பச்சடி தாங்க. அதுக்கு ஒரு பிஞ்சு கத்திரிக்காவாக ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை எப்படி அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அடுப்பு இருந்துச்சுன்னா, விறகடுப்பு இருந்துச்சுன்னா அதில் போட்டு சுட்டுக்கலாம். இப்போ கேஸ் யூஸ் பண்ணுறவங்க இப்படி கேஸில் இப்படி வாட்டி எடுத்திங்கன்னா சுட்டுரும். அது கூடவே 2 வத்தலையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கணுங்க. இது சுட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அதிலேருந்து நம்ம தோல் எடுக்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பச்சடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு என் ஃப்ரெண்டு தான், நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி தந்தது. அது அப்படியே அவள் பேர் புனிதா, அவள் தான் எனக்கு சொல்லி தந்தா. அதுக்கப்புறம் இதை நான் அப்பப்போ இதை வைக்க புனிதா சொல்லி தந்த டிஷ்னு அவளே அப்பப்போ நினச்சிக்கிடுவேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு 4 கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் கொஞ்சம் நல்லா இலசாக அது செய்யறதுக்கு நல்லாவே இருக்குங்க. இப்போ பிஞ்சுக்கு 4 கத்திரிக்காய், 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 வரமிளகா இவ்வளோந்தாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் மேலே இருக்க தோலை நம்ம சுட்டதை இந்த பழம் உரிக்கிற மாதிரி அப்படி எடுத்திங்கன்னா அப்படி அழகாக வந்துடும். எல்லா தோலையும் அப்படி எடுத்து நம்ம அப்படி வச்சுக்கணும். இப்படி எடுத்துருக்க எல்லா கத்திரிக்காய் தோலையும் மெதுவாக எடுத்து வச்சுட்டு, இப்போ அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அது கூடவே நம்ம இந்த கத்திரிக்காயையும் அதே மாதிரியே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாவையும் அது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஃபைனாக நம்ம நல்லா மசிஞ்சு நாங்கள் சுட்டு நல்லா மசிஞ்சுதுன்னா நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டாலே போதுங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எப்போ போல் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணணும். வெங்காயம் கூடவே கொஞ்சம் லேசாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது கூடவே ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயையும் அந்த வரமிளகாய் இருக்குல்ல, ரெண்டுமே இதை ஆட் பண்ணி தேவையான அளவு நம்ம உப்பு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட உப்பு நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான். இப்போ தான் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் நல்ல மசிவாக கிடைக்கிறதுக்காண்டி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா சுண்டி ஒன்று போல் சூப்பராக இருக்கும். இது சாம்பார், பருப்பு குழம்புக்கெலாம் அதை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயும் இன்றைக்கி பருப்பு குழம்பும் இந்த கத்திரிக்காய் பச்சடி தாங்க. செம்ம அல்டிமேட். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.